பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரா? இயேசு பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு பலர் இயேசு பாதாளம் போய் அங்கே பிசாசின் காவலில் உள்ள மனித ஆவிகளுக்கு போதித்தார் என்றும், அதிலே நோவா கால ஆவிகள் கீழ்ப்படியாத ஆவிகள் என்றும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில். இது தவறான உபதேசம். நான் கேட்கும் ஒரு சில கேள்விகளை நிதானமாய் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1, இப்பொழுது நான் வாசித்த இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களிலே எங்காவது இயேசு பாதாளம் போனார் என்று இருக்கிறதா? இல்லை. 2வது கேள்வி, பாதாளத்தில் உள்ள மனிதாவிகள் பிசாசின் காவலில் இருப்பதாக வசனம் எங்காவது இருக்கிறதா? இல்லை. பிசாசு இன்னும் பாதாளத்திற்கே போகவில்லை என்பது தெரியுமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பிசாசு சொல்வதை பாருங்கள். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன என்று லூக்கா எழுதுகிறார். 3வது கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன், சிந்தியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு மரித்து உயிர்த்த பிறகுதான் பாதாளம் போனாரா? இல்லையே. மரித்தவுடன் தானே பாதாளம் போயிருக்கிறார். இதுதானே நமது விசுவாச பிரமாணம். அப்படியானால் இதனுடைய அர்த்தம் தான் என்ன? 1 பேதுரு 3:18 அர்த்தம் தான் என்ன? 4வது கேள்வி உங்களுக்கு முன்னாலே வைக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி இயேசுவின் பாதாள பிரசங்கத்தை கேட்ட 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்களா? இல்லையே. இந்த 8 பேரும் நோவாவின் காலத்திலேயே ரட்சிக்கப்பட்டு பேழையிலே பிரவேசித்து ஜலத்திலிருந்து காக்கப்பட்டார்கள் என்றல்லவா அந்த வசனம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இந்த 8 பேரும் பாதாளத்தில் எப்படி இருப்பார்கள்? பாதாளத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாவிகள் தானே. இந்த 8 பேரும் பாதாளத்தில் இருக்க வாய்ப்பே இல்லையே. அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்கிறேன். 5வது கேள்வி, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மரித்த பின்னும் ரட்சிக்கப்பட தருணம் உண்டா? அப்படி தருணம் இருக்கிறது என்றால் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு வெளிப்படுத்த 21:12 சொல்லியது பொய்யாகுமா? சிந்தியுங்கள். அப்படியானால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களின் அர்த்தம் என்ன? இங்கே 18ஆம் வசனத்தில் அவரது மரணம் உயிர்த்தெழுதல் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 19 இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காவலில் உள்ள ஆவிகள் என்றால் அர்த்தம் என்ன? பிசாசுடைய கண்ட்ரோலில், பிசாசுடைய சிறையிருப்பில் அந்த காலத்தில் இருக்கும் உலகத்திலே வாழும் மனித ஆவிகள் தான் பிசாசினுடைய காவலில் உள்ள ஆவிகள். யோபு கூட பிசாசின் சிறையிருப்பில் இருந்தார் என்று யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 61 வாசித்தீர்கள் என்றால் இயேசு கூட கட்டுண்டவர்களை விடுதலை பண்ணுவதற்கு நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உலகத்து ஆவிகளை விடுதலை பண்ண இயேசு வந்திருக்கிறார். இப்படி பிசாசால் கட்டப்பட்ட உலகத்தில் உள்ள ஆவிகளை பற்றி தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே உலகத்தில் உள்ள ஆவிகளுக்கு
அவர் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கத்திற்கு 8 பேர் கீழ்ப்படிந்தார்களாம். பேழையிலே பாதுகாக்கப்பட்டார்களாம். அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானம் இருக்கிறதாம். இந்த வசனங்கள் ரட்சிப்பை பற்றியதுதானே ஒழிய வேறு ஒன்றுமில்லை. இயேசு சரீர மரணத்திலிருந்து தான் உயிர்த்தெழுந்தார். எப்படி? அவர் ஆவியிலே உயிர்த்தெழவில்லை, சரீர மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆவி என்பது ஸ்பிரிட் அல்ல. இயேசு மரித்த அதே தன்னுடைய ரூபத்திலே சரீர ரூபத்தில் தான் உயிர்த்தெழுந்தார். அவர் ஆவியில் உயிர்த்தெழவில்லை, மர்வமாகி உயிர்த்தெழவில்லை. அதே சரீரத்தில் தான் அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அதே சரீரத்தில் தான் பரலோகம் போனார். மீண்டும் அதே சரீரத்தில் தான் வரப்போகிறார். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்றால் அர்த்தம் என்ன? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஆவி என்பது வல்லமையை குறிக்கிறது. அவரிடத்திலே வல்லமை ஏராளம் இருந்தும் ஒரே ஒரு மனிதனை தானே படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஆவி என்பது தேவனின் படைப்பின் வல்லமையை குறிக்கிறது மல்கியா 2:15. அதே போல இங்கே ஆவியிலே என்பது மரணத்திலிருந்து உயிர்க்க வைக்கும் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை குறிக்கிறது. இங்கே ஆவியிலே என்பது மரணத்திலே உயிர்க்க வைக்கும் தேவனின் உயிர்ப்பிக்கும் வல்லமையை குறிக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமைதான் ஆவியிலே மரித்த எல்லா மனிதரையும் உயிர்ப்பிக்கிறது. நீங்களும் நானும் ஆவியிலே மரித்திருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை தேவன் அவரோடு கூட உயிரோடு எழுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஆவியிலே மரித்த எல்லா மனிதரையும் உயிர்ப்பிக்கிறதற்கு ஆவியின் வல்லமை தேவைப்படுகிறது. அந்த ஆவியின் வல்லமையை பற்றி தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்ப்பின் வல்லமையிலே நமக்கு மரித்த எல்லாருக்கும் ரட்சிப்பு வருகிறது. இதே உயிர்ப்பின் வல்லமையிலே இயேசு வார்த்தையாகிய தேவகுமாரனாய் இருந்தபோது நோவாவின் காலத்தில் உள்ள பிசாசின் சிறைக்குள், பிசாசின் காவலுக்குள் மரித்து போயிருந்த மனிதர்களை உயிர்ப்பிக்க அன்றைக்கு அவர் போதித்தார். அதுதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மரித்த சரீரத்தை எழுப்ப உதவிய அதே தேவனின் ஆவியிலே, இயேசுவின் மரித்த சரீரத்தை எழுப்ப உதவிய அதே தேவனுடைய வல்லமையிலே அன்றைக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். அன்றைக்கு அவர் பிரசங்கித்தார், வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. 8 பேர் மாத்திரமே உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். மீதமுள்ளவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட ஆவிகள் தான் பேழையால் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அதே போல்தான் மரித்தவர்களாகிய நாமும் தேவனின் உயிர்ப்பிக்கும் ஆவியால், தேவனின் உயிர்ப்பிக்கும் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்பட்டோம், ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றோம். ஹல்லேலூயா! இதைத்தான் பேதுரு இந்த வசனங்களில் விளக்குகிறார். மற்றபடி பாதாளத்தில் ரட்சிப்புக்கான தருணமே இல்லை என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக ரட்சிப்புக்குள்ளே, மரணத்திலே ஆவியிலே மரித்திருந்தவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு உயிர்ப்பிக்க வைக்கும் ஆவி தேவை என்பதை விளக்குவதற்காக இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதலுக்கான வல்லமை, இதை பற்றியெல்லாம் சொல்லி அதை அப்படியே நோவா காலத்திற்கு கொண்டு போய், நோவா காலத்தில் 8 பேர் மாத்திரம் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி மீதமுள்ளவர்களெல்லாம் கெட்டுப்போனார்கள் என்று சொல்லி அவர்கள் பாதுகாக்கப்பட்டது, அவர்கள் பேழையாலே பாதுகாக்கப்பட்டார்களே, ஜலத்திலே பாதுகாக்கப்பட்டார்களே, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் என்று பேதுரு விளக்குவதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதியிருக்கிறார். இதை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு மறுபடியும் படியுங்கள். தேவன் நிச்சயமாய் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரம் முழுமைக்கும் இதனுடைய அர்த்தத்தை விளக்குவார். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாக்குவோம். இயேசுவின்